வெறும் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணி மந்த்லி பார்ட் டைம்ல 30K மனட் பண்ணிருக்காங்கன்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த வேறு யாரும் இல்லை, நான் தான். நீங்கள் வந்து இவ்வளோ கேப்சர் கொடுத்து இவ்வளோ ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி வரும், இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மணி வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இந்த வீடியோவில் இருக்காது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா போதும், இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணி அங்கேருந்து பிஸ்னஸோ இல்லை சர்வீஸோ வேறு எது வேணால் க்ரியேட் பண்ணி அதை மானிட்டைஸ் பண்ணி உங்களால் மணி மேக் பண்ண முடியும். யூ ஹியர் இட் கேர்ஃபுல்லி, ரைட்? உங்கள் எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மணி மேக் பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணேன், அதுலேருந்து எப்படி மணி மேக் பண்ணுறேன், அண்ட் என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படி போகுது, நீங்களும் எப்படி வந்து பண்ணலாம், அண்ட் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம், எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு உங்கள் மொபைலை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்கள். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 1, மை லைஃப் பிஃபோர் 2020. ஃபர்ஸ்ட் 2020 முன்னாடி வந்து லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ தட் நீங்கள் அவரோட ஈஸியாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. 2020 தான் காலேஜ் முடிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 ரூபா வேணுனாலும் வீட்டில் போயிட்டு அப்பாட்டியோ இல்லை அம்மாட்டியோ கேட்குற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. ஒரு நாள் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாள் வேறு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு நாள் வந்து இது ரெண்டையுமே தாண்டி இன்னொரு இதில் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி வரது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுங்க. காலேஜ் முடிக்க போகிற டைமில் எல்லாத்துக்கும் மைண்டில் வர மாதிரி எனக்கு வந்து ஃபியர் இருந்துச்சுங்க. லைக் காலேஜ் முடிக்க போகிறோம், என்னடா லைஃப்பில் எடுத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்படியே சைட் பை சைடு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருந்தேன். அப்படியே நம்பர் 2, ஹவ் ஐ ஃபவுண்ட் மை இன்ட்ரெஸ்ட். முன்னாடி வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு என்னென்னமோ பட்டிருந்தேன் இல்லையா? பட் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாமலே வந்து ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். லைக் சிஸ்டமில் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது, டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நானே எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் என் ஃபோட்டோ எடுத்து என்ன ஃபோட்டோ வந்து வேறு இடத்துல இருக்க மாதிரி மாற்றி, பேக்ரவுண்ட் மாற்றி, கலர்லாம் மாற்றி, ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் நான் எனக்கு மட்டுமே எடிட் பண்ணிருந்தேன். தென் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, சரி ஓகே நல்லா பண்ணுற, எனக்கு பண்ணி கொடுங்க கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு அப்படி எடிட் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். பட் அப்படி பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறான் பண்ணி தருவோம், சரி நமக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படி பண்ணாலும் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. முன்னாடி நிறைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இழுத்து முடிட்டு போயிடுவேன். பட் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பல மாதமாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே இருந்துச்சுங்க. அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருக்கு. பட் அப்போ வந்து இது மணி மேக் பண்ண முடியுமா, அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே இல்லை. தென் ஒன் டே வந்து என் காலேஜில் வந்து செல்லிங் ஸ்டால் ஃபங்க்ஷன் வச்சாங்க. லைக் இது மோஸ்ட்லி வந்து நிறைய காலேஜ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு டீமாக பிரித்து அந்த டீம் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டால் வச்சு அந்த ஸ்டாலில் வந்து சேல்ஸ் காட்டி எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வின்னர் ரன் பண்ணுவாங்க. லைக் கைண்ட் ஆஃப் காம்படிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அது மற்ற டீம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா சொன்னாங்க, நான் இது பண்ணுறோம், நாங்கள் அது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த இடத்துல வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதவே நான் எனக்கு பிஸ்னஸாக பண்ணோம். ஒரே ஒரு டேபிள் வச்சுக்கிட்டு 2-3 லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் ஆர்ட் 50 ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணி அங்கே போட்டு ஒரு ஸ்டாலில் ரன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் யாருமே வரல. ஃபர்ஸ்ட் 1 hour ஆகுது, அப்போவும் யாரும் வரல. மற்ற ஸ்டால்லாம் வந்து ஃபுல்லாக சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு பாயிண்ட் கெயின் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் கூட வரல, ஒரு சேல் கூட நடக்கல. ஐ திங்க் அப்புறம் 1.5 hours 2 hours கழிச்சா வந்து ஒரு சீனியர் அக்கா வந்துட்டு என்னடா புதுசாக படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அண்ட் நாங்களும் ஒரு 15-20 மினிட்ஸில் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை அப்போ வாங்குகிறோம். இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாமலே ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பிலீவ் பண்ணி அதுலேருந்து 50 rupees earn பண்ணுறோம். அப்போ அந்த 50 rupees வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்க. என்னதான் அந்த காம்படிஷன் இருக்கிறதே லாஸ்ட் பாயிண்டில் வந்தாலும் நான் யாருமே வைக்காத ஒரு புது ஷாப் வச்சு அதுலேருந்து கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இன்னொரு பீஸ் கிடச்சிதுங்க. இப்படி தான் நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணேன். ப்ரோ இந்த விஷயத்தில் இன்ஸ்டாகிராம் எங்கேயுமே வரலையே அப்படின்னு நினைக்கிறது நான் கேட்டுருங்க. இந்த பாருங்க, ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே விடாமல் அது வந்து ஃபர்தராக எப்படி கொண்டு போகலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி வந்து மானிட்டைஸ் பண்ணலாம், எப்படி ப்ராப்பராக கஸ்டமர் ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஹீரோ ஃபோட்டோ, ஹீரோயோட ஃபோட்டோ அதெல்லாம் வந்து சும்மா நான் டிஜிட்டல் ஆட் பண்ணி அதை வந்து அப்படியே போட்டே வருவேன். தென் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விடுறது. தென் எக்ஸாக்ட்லி அந்த காம்படிஷன் நடந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் மந்த்ஸுக்கு யாருமே வரலைங்க. ஜஸ்ட் நான் பாட்டு ஹீரோ ஃபோட்டோ, ஹீரோயின் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி போட்டே இருக்கேன். ஒரு ஆர்டரும் வரல, ஒரு ரெஸ்பான்ஸும் வரல, ஒரு ரீச்சும் வரல. தென் ஒரு 3-4 months கழிச்சு டேவிட்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவர். இதோ இவர் தான். அது நீங்களும் பார்த்துருக்கலாம். நம்ம தலைவர் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. அவர் சேனல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து அவர் தாங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோ ஃபோட்டோஸ் வந்து ரியல் இமேஜஸ்க்கு அப்படியே மாறி அந்த ரியல் இமேஜஸ் எல்லாம் அப்படியே இன்ஸ்டாகிராமில் போட்டு வந்தேன். ஸோ அதை போட ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு. ஸோ அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆக ஆட்டோமேட்டிக் கிளைண்ட்ஸ் ஆர்டர் ஸ்டார்ட் ஆச்சுங்க. தென் வெளியே கொலாபரேட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது, நானும் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறது,
அந்த ஆட்ஸ் ரன் பண்ணுறது அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே போய் இப்போ வந்து உங்கள் முன்னாடி தி ஆர்ட் 360 பற்றி பேசிகிட்டு இருக்கேன். டேரக்ட் கிளைண்ட்ஸு, ஆட்ஸ் மூலிமா ஒரு கிளைண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லார் வழியாகவும் ஒரு ஆர்டரில் டீசென்ட் மணி மேக் பண்ணிருக்கேங்க. அதுவும் பார்ட் டைமில். நம்பர் 3, ஹவு யூ கேன் மேக் மணி ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா சொல்லிடுவேன். நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த விஷயத்தை பண்ணும்போது வந்து என்ன மாதிரி கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட். தென் அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். அது என்ன இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாங்க. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்சா மானிட்டைஸ் பண்ண முடியும். அது என்ன வேணால் இருக்கலாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ எடிட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போடலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படின்னா அதையும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடலாம். டான்ஸ் ஆட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், காமெடி பண்ண பிடிக்கும்னு எதுவாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் போடலாம். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, ப்ராப்பராக கொஞ்சம் யுனிக்காக போட்டிங்கன்னாவே கண்டிப்பாக அவங்களால மணி மேக் பண்ண முடியும். நம்பர் 2, மேக் ஷுர் யூ ஆர் கெட்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் தட். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதுலேருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாங் ரன்னுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பிட்பட்டு போயிடுவீங்க. எனக்கு வந்து இந்த ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அண்ட் என்னோட ப்ராடக்ட் வந்து கிளைண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அதை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேயும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அது போல் நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். நம்பர் 3, டோன்ட் குவிட். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் இன்ட்ரெஸ்ட் நம்பி ஃபுல்லாக அப்படியே இறங்கிட்டு ஒரு 1 month 2 months பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதில் வந்து எதுவுமே வரல அப்படின்னா உடனே குவிட் பண்ணிடுறாங்க. குட் திங் டேக்ஸ் டைமில். உங்கள் மோட்டிவ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகி அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம மணி பண்ண முடியுங்க. நம்பர் 4, கீப் திஸ் ஆஸ் அ பார்ட் டைம் அட் இனிஷியல் ஸ்டேஜஸ். சரி, ஓகே ப்ரோ, நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், அதெல்லாம் வந்து ரீச் போகுது, ஓரளவு மணி வருது, நான் வந்து என்ன பண்ணலான்ட்ருக்கேன், அது ஃபுல் டைம் எடுத்து பண்ணலான்ட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதுக்கு நோ தான் சொல்லுவேன். நானே வந்து இதெல்லாம் பார்ட் டைமாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ அப்படி ஃபுல் டைமாக மாறலாம் அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து பார்ட் டைம்லேருந்து வர இன்கம் வந்து 2-3 டைம் வந்து ஆக்சுவல் இன்கம் கூட அதிகமாக வருதோ அப்போ வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து கன்சிடர் பண்ணி இது ஃபுல் டைமாக மாறலாம். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் பார்ட் டைம் வச்சுருக்கணும் தான் நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு வந்து ஃபுல் டைமாக தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் சப்டிக்கு. நம்பர் 5, யூ நீட் டு பி அ மல்டி டாஸ்கர். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் அனுப்புகிற மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அவங்கள பை பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது, தென் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒர்க் பண்ணுறது, தென் அதை ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணுறது, தென் ஆர்டர் போயிடுச்சு இல்லையான்னு பார்க்குறது, அவங்க போயிடுச்சு அப்படின்னா ஃபீட்பேக் வாங்குறது, இதுக்கு முன்னாடி ஆட்ஸ் ரன் பண்ணுறது, அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஆளாக மட்டும்தான் பாஸ் ஆகணும். நீங்கள் ஏன் மல்டி டாஸ்காக இருக்குன்னு சொன்னாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட பிஸ்னஸ் பேஸ் பண்ணி சொன்னேன். பட் நீங்கள் எதை கிரியேட் பண்ணாலும் அது வந்து நீங்கள் மல்டி டாஸ்காக இருந்தே ஆகணும். நம்பர் 6, ஜஸ்ட் ஸ்டார்ட். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்ணால் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்கலாம் நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுவீங்க இல்லையா, அதில் வந்து கீழே வந்து ஜஸ்ட் என்னோட ஐடி மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லைக் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். இன்கேஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணி அது நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உண்மையாக லெஜிட்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட பிஸ்னஸோட பேஜ் வந்து நம்ம சேனல்லேயே ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுவோம். என்னோட சைடில் ஐம் ப்ராமிசிங் யூ. உங்கள் சைடில் வந்து நீங்கள் உங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு ப்ராப்பராக என்னெல்லாம் சொன்னோம்னா அதை ஃபாலோ பண்ணி உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. எப்போவோ எங்கேயோ படித்த ஒரு கோட்ஸ் ஞாபகம் வருதுங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள், த வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் ஐ எம் பாசிபிள். இம்பாசிபிள் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் ஜஸ்ட் டூ இட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.